ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வென் டெஸ்டினி பிரிங் டிங்மேன் பேக் அப்படின்ற வெப் சீரிஸோட எபிசோட் 3 ஸ்டோரி பார்ப்போம். இந்த வெப் சீரிஸ் பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டியான் இருக்காங்களா, அதாவது நம்ம ஹீரோயின், இவங்க ஒடியாடுறாங்க. ஒடியாந்தோன்னா அந்த ஆண்ட் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க கேக்குறாங்க நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க நான் வந்து அவர்கிட்ட பனிஷ்மெண்ட் தான் வாங்கினேன், நான் ஏன் சாக போறேன், நீ இன்னும் சாகலையா அப்படின்றாங்க. உடனே அவங்க நினைச்சு பாக்குறாங்க நடந்தது. ஐயோ நம்ம இப்ப அதை சொன்னோம்னா அவரை பத்தி காசிப்ஸ் வரப்போற மாதிரி ஆயிடும், அப்புறம் அவர் நம்மளதான் திட்டுவாரு, அதெல்லாம் இல்ல அவர் நல்லா இருக்காரு, ஒன்னும் இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சிமாஜியோ வந்து அவங்க வந்து இது மாதிரி அவங்க மேல பட்டோடனே இப்படியே ஒரு உடம்புலாம் கூலிங் ஆயிடும் எல்லாம் பளபளன்ட்டு. அதை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு, என்ன ஏர் கண்டிஷனர் மாதிரி இருக்கா, நம்ம மேல வந்து பட்டோம்னா கூலிங் ஆயிடுறா, அப்ப இவளை வச்சிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவ எதுவும் ஒரு நம்மளை கொல்ல மாட்டோம் அப்படின்றத வைக்கிற வரையும். அப்புறம் இங்க ஒரு பேரியர் போட்டிருப்பாங்க, அந்த பேரியரை வந்து ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அப்பதான் எலி வலையில வந்து மாட்டும் ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நல்லா தூங்கி எந்திரிக்கிறாங்க ஹீரோயின். எந்திரிச்சு அவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்து கொஞ்சம் ரசிச்சுட்டு சே அழகாதான் இருக்கும் அப்படின்ட்டு அப்புறமா தண்ணி எடுக்க பாக்குறாங்க. இங்க தண்ணி இல்ல, சரின்ட்டு இங்க கிணறு இருக்கும், அங்கதான் போய் எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. எப்போதுமே அவங்களை வம்பிழுத்துட்டே இருப்பாங்க எல்லாருமே, ஏன்னா இவங்க வந்து லோ கிரேட் சாரி, அதனால வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவ வந்து வம்பிழுக்கிறா, என்ன நீ இன்னமும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஏண்டா எல்லாரும் இந்த கேள்வியை கேக்குறீங்க, உயிரோட தாமா இருக்கேன் அப்படின்றாங்க. இல்ல நீ வந்து கிராண்ட் மாஸ்டர் கிட்டேயே போயிருக்க, அவர் இன்னும் உன்னை கொன்றுப்பாருன்னு நான் நினைச்சேன், உன்னே மாதிரி ஒரு லோ லெவல் ஃபேரி கூட எல்லாம் அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ரூலிங் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ரூலிங் வந்து சப்போர்ட் பண்ணோம்னா அந்த பொண்ணு சொல்லுது, என்ன அவளும் லோ கிரேட் நீனும் லோ கிரேட் பேக்ரவுண்டு, அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இது மாதிரி பேக்ரவுண்டை பத்தி பேசணும்னா பேக்ரவுண்டை வச்சு யாருமே வந்து இது மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அது தப்பு, நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேக்குறாங்க. கேட்டுட்டு ரெண்டு பேரும் லோ லெவல் தான், அதனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இது மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே இங்க ரூலிங் கேக்குறாங்க, நீ உனக்காக கூட பேசினது இல்ல, எனக்காண்டி ஏன் பேசின அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, யாரையுமே வந்து பேக்ரவுண்ட வச்சு தப்பா பேசுறது ரொம்ப தப்பான விஷயம், அதனாலதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை கரெக்டா பாக்குறீங்க, இதுல தப்பா பேசுறதுக்கு என்ன இருக்கு, உங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து புரியாத வார்த்தையா அவங்கள்ட்ட பேசுறாங்க, கொலிகு, ஓவர் டைம், கிளாக், இதெல்லாம் அவங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்ல, என்ன டிஃப்ரெண்டா பேசுற அப்படின்னு ரூலிங் கேட்டோன்னா, இல்லப்பா அது எங்க ஊர் டைலாக், அது ஊர் ஸ்லாங்கு, நீ அதெல்லாம் மண்டையில ஏத்திக்காத அப்படின்றாங்க. ஆமா நீனும் அவங்கள ஒருத்தி தானே, உன்னைய மட்டும் ஏன் இப்படி வந்து மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நான் அவங்கள இருந்து ஒருத்தி இல்ல, நான் வேறுபட்டவதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு, நம்ம ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசி வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்களுமே வந்து இவர் நம்ம ஹீரோயினோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ காண்டி தான் க்ளோஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் இப்ப பார்த்தோம்னா வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, இவங்கள்ட்ட இப்படி யாருமே வந்து சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் இருக்க மாட்டாங்க, இதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், அதனாலே இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எப்போது மாதிரி ஒர்க்குக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி மேல ஏறி போறாங்க, ஐயோ மறுபடியும் இதுல ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நீ என்ன உயிர் வாழணும்னு நினைச்சா என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அவங்க ஏறி போயிட்டு இருக்கேல, சே என்னடா இது ஒர்க் டைம், நம்மளுக்கு சேலரி இல்ல, ஒர்க் ஆஃப் இல்ல, வீக் ஆஃப் இல்ல, சே ரொம்ப போர் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தாமரை பூவை வந்து காட்டுறாங்க. இந்த தாமரை பூக்காக தான் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டா வந்து அவங்களோட கல்டிவேஷன் வந்து அதிகமாகும். நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயின் கொடுத்துருக்க வேலை என்னன்னா அந்த தாமரைக்கு தண்ணி ஊத்துறது. அந்த தாமரைக்கு தண்ணி ஊத்துறது ஒன்றும் ரொம்ப ஈஸியான வேலை இல்ல, அதை வந்து தண்ணி ஊத்துனாலே டென்ஷன் ஆகி நெருப்ப கக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கல ஹீரோ கேக்குறாரு, ஆமா உனக்குதான் பவர் இருக்குல்ல, நீ ஏன் வந்து இது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உன் பவர் வச்சே அது மாதிரி வேலை பார்த்துடலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் ஒரு லோ லெவல் ஃபேரி, எனக்கு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ எப்படிலாம் போய் சொல்றா பாரு அப்படின்ட்டு இது மாதிரி அவரே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பாஸ் நான் எப்ப எனக்கு வீக் ஆஃப் கொடுப்பீங்க அப்படின்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது எப்ப பார்த்தாலும் பாஸ் பாஸ்ன்ற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்பதான் அவங்க சொல்றாங்க, பாஸ்னா வந்து ஒருத்தவங்க கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அவங்கள பாஸ்ன்னு கூப்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேல்ல, நம்ம ஹீரோ வந்து அந்த இது இருக்குல்ல துடைக்கிறது, அதை வச்சு மேஜிக் காட்டுறாரு, அதுவா வந்து துடைக்குது மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி. இவங்களுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, அதுவுமே நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க மேலே வந்து டொபால்னு இடிச்சிருது. டியான் வந்து உடனே
இது மாதிரிலாம் தான் நம்ம கத்துக்கணும், ஈஸியா இருக்குல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்பதான் அவரோட ஈவல் எல்லாம் வெளியில காட்டிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயை நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்து மறுபடியும் இவங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனா அந்த பூக்கு வந்து தண்ணி ஊத்த சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வேலை, அப்புறம் துடைக்கிற வேலை, ஃப்ளோரை வந்து மாப் போடுற வேலை, இதெல்லாம் வந்து அவரை திட்டிக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூல தண்ணி ஊத்துனா அந்த பூ வந்து இந்த மாதிரி நெருப்ப கக்குது. உனக்கு அறிவு இல்லையா, எனக்கு தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது, தயவு செஞ்சு அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஹீரோ அதை வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு மறைஞ்சிருந்து. அவரோட உருவம் வந்து இவங்களுக்கு தெரியாது, மேஜிக் வந்து யூஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களும் நல்லா தண்ணி வந்து ஊத்தி அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் விடாம இவங்க மேல நெருப்ப கக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தினைக்கும் ரோட்டீன் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கு. சே, இது மாதிரி மார்டல் வேர்ல்டுல கூட நான் அப்படி இல்லப்பா, அது கூட நல்லா இருந்துச்சு மாடர்ன் வேர்ல்டு, இதை பாத்தியா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்ட்டு அப்படின்ட்டு சொல்லி நினைச்சிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசினோன்னா அந்த ஃப்ளவர் சொல்லுது, நீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள் போல சிமாஜியோக்கு, யாரெல்லாம் எனக்கு இம்பார்ட்டனோ அவங்கள மட்டும் தான் இங்க கூப்பிட்டு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாண்டி பைத்தியம், உண்மையாதான் அப்படிங்கிறாங்க. ஓ, நீ சொல்ற லாஜிக்கும் கரெக்ட் தான், சரி பாப்போம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க ஹீரோவை காட்டுறாங்க. சிமாஜியோட அந்த பூ சொல்லுது, நான் வந்து தண்ணி வந்து ஊத்துறதுனால ஒண்ணாக மாட்டேன், நீ என்னோட பிளட்டை வந்து உன்னோட பிளட்டை கொடுத்தே ஆகணும், உங்க ஃபேமிலியோட இதுவே அதான், உங்க பிளட்னாலதான் நான் வளருவேன், நான் செத்துட்டா நீனும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க மறுபடியும் டியானை காட்டுறாங்க. இவங்க அங்க நின்றுட்டு இருக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆப்பிள். அப்ப இவர் வந்து அந்த பிளட் கொடுத்து ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு இல்ல, உடனே இவங்களை வந்து ஹேர் கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்கள தொட்டோடனே அவருக்கு அப்படியே கூல் ஆயிடுது, அவர் பாடியே வந்து கூல் ஆயிடுது. இவங்க வந்து என்ன அவர் பண்ணிட்டு இருக்காரு, பாஸ் அவங்க தள்ளுங்க அப்படின்ட்டு தள்ளி விட்டு எழுதுறாங்க. இது மாதிரி நான் ஒழுங்கா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எனக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு வந்து நீங்க லீவ் கொடுங்க, வீக் ஆஃப் கொடுங்க, இது மாதிரி அப்புறம் ஓவர் டைம் பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்னால, நீ வந்து வேலை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சே போச்சுடா, இவன் என்னடா நம்ம பாஸோட ரொம்ப மோசமான பாஸா இருக்கான். அந்த பாஸ் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கலன்னா வேலையை விட்டு தூக்குவான், இவன் வாழ்க்கையை விட்டே தூக்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஃப்ளவரும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கேல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு இப்ப கூட இந்த ஃப்ளவரை ஆட்டைய போடலாம், பாப்போம் அவன் என்னதான் பண்றான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பொறுமையா நின்று பாத்துக்கிட்டே இருக்காரு. எதுவுமே பண்ணாம அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க. அந்த பூ சொல்லுது, ஏ பைத்தியக்காரி, நான் தான் சொல்றேன்ல என் மேல தண்ணி ஊத்தாதுன்ட்டு, நீ என்னடி தண்ணி ஊத்திட்டே இருக்க அப்படின்னோட, சாரி மன்னிச்சுக்கோ, பாஸ் சொல்லியிருக்காரு அதனால ஊத்திதான் ஆகணும்னு கரெக்டா பார்த்தோம்னா சிமாஜியோ வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதுல ரெண்டை வந்து பிச்சு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. உடனே இது உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, இதை வச்சு நான் என்ன பண்றது பிஞ்சு போன இலைய வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது உனக்கு தெரியாதா நிஜமா, இதை வச்சு ஒருத்தவங்க கல்டிவேஷன் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூவுமே என்னடா இப்படி பைத்தியக்கார முட்டாளா இருக்கா, இவ்வளவு போய் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்ல இல்ல எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு ஹீரோ கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பூ சொல்லுது, இவர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து அது சொல்லுது, உண்மைதான், இது மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு வச்சுக்கோவே, நான் என்னோட நிறைய அது மாதிரி பெட்ரோல்ஸ் தருவேன் அப்படின்னா, இல்ல இல்ல வேணாம் வேணாம், நிறைய பெட்ரோல்ஸ் சாப்பிட்டு நான் செத்து போயிட்டேன்னா நீ நான் உயிரை தருவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதனால நான் ரொம்ப கிரீடியாலாம் யோசிக்க மாட்டேன், எனக்கு இது போதும், நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்ப ஜாலிப்பா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, வரட்டாமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கல, கரெக்டா நம்ம சிமாஜியோட்ட மாட்டிக்கிறாங்க. சிமாஜியோ வந்து எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வேலை முடிஞ்சிருச்சு அதனாலதான் போறேன்னு இருந்தாங்க. உடனே மாட்டிக்கிட்டாங்க. உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு யார் சொன்னா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஏதோ கில் ஸ்மெல்லுன்னு ஒண்ணு யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது கத்து கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒருத்தவங்களை கொல்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்பெல் தான் அவங்க கத்து கொடுக்குறாங்க. இல்ல இல்ல நான் யாரையும் கொல்ல மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னோன்னா, இது நீ இப்ப கத்துக்கலன்னா உடனே கொண்டுருவேன் அப்படின்றாங்க. அந்த கத்தி எடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால அந்த கத்தியை எடுக்கவே முடியல. உடனே சிம்மாஜியும் வந்து ஹெல்ப் பண்றாரு, அந்த கத்தி எடுக்க அப்படியே ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணோன்னா அவங்க வந்து அந்த கத்தி எடுத்துடுறாங்க ரெண்டு பேரும். எடுத்து இது மாதிரி அந்த கத்தி டோம்னு அவர் போடுறாரு, அது கத்தி அந்த தரையவே வந்து பொழக்குது, அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. இதை நீ கத்துக்கணும், இதை நீ கத்துக்கிட்டு உனக்கு யூஸ் இது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. சரி நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்றாங்க ஹீரோயின். சொல்லு அப்படின்றாங்க. இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நீங்க எதுக்கு என்னை மட்டும் வந்து இது மாதிரி கவனிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவர் சிரிச்சுட்டு, ஐயோ பைத்தியம், உன்னைய பிடிச்சிருக்கா, நீ மட்டும் என்னை வந்து இந்த மாதிரி கூல் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோவேன், நெருவனை நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே அவங்க வந்து, ஓ இவ்வளவு நாள் இவர் வந்து என்னை ஏர் கண்டிஷனிங்கா யூஸ் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருமே வந்து ஹீரோயின் இங்க பாத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் சரி நம்மளுக்குதான் வேலை முடிஞ்சிருச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தா ஃபேரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சிம்மாஜியை வந்து நம்ம கொலை பண்ணணும்,
நம்மளுக்கு வந்து டைம் இல்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு, அதனால நம்ம கொலை பண்ணணும், அந்த பேரியர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்ல ஓப்பன்ல இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினை பத்தியுமே பேசுறாங்க. இதெல்லாம் ரூலிங் வந்து ஒட்டு கேட்டுட்டா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அப்பாடி வேலை முடிஞ்சிருச்சுப்பா, ஜாலியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த ஸ்னேக் வந்துருச்சு, வந்து தண்ணி கேக்குது. இந்த மாதிரி அவங்க, ஐயோ உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உனக்கு தண்ணி வேணும்னா இங்கதான் இருக்கு எடுத்து குடின்ட்டு, அதை விட்டுட்டு என் பாணி என்னை டார்ச்சர் பண்றப்போ தண்ணியை போய் குடி, என்னை வந்து இனிமே எழுப்பாத அப்படின்னு சொல்றாங்க. உன்னால நான் தூங்கவே இல்லை தெரியுமா, தூங்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து திட்டிட்டு அங்க இருந்து அப்படியே நைஸா வந்து கிளம்பி போறாங்க. இவனுக்கு அப்படியாச்சும் சவுண்டு கேட்காம நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிய மாட்டாங்க, ரூமுக்குள்ள வந்தாலும் அந்த இடத்துல போய் படுத்து தூங்கிடுறாங்க. அப்ப பார்த்தா மறுபடியும் உங்களுக்கு வயிறு வலிக்குது, ஏன்னா அந்த டீமன் இருக்கான்ல, அவன் மறுபடியும் அந்த இதை வந்து ஆட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப வந்து நான் தான் உங்களை உள்ள அனுப்பிட்டேன்ல, எனக்கு அந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இல்ல இல்ல, அவன் சிம்மாஜியோவை எப்ப கொள்றாளோ அப்பதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் போய் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்களுக்கு வந்து சிம்மாஜியை கொண்டு சத்தாலும் பரவாயில்ல, சாகலைனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு அந்த மருந்து தேவை, சோ அதனால நீ சொல்ல சொல்ல மாட்ட அப்படின்றாங்க. இங்க உங்க வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாராச்சும் காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்புறமா அந்த பாம்பு இவங்களை தேடி பார்த்துட்டு இவங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. ரூலிங் வந்துகிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் ஹீரோயின்ட்ட பேசி ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு ரூம்ல வந்து அவங்கள தேடி பாக்குறாங்க. எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே காணோம். இவங்க ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. இவங்க இங்க வயிற்று வலியில துடிச்சுட்டு இருக்காங்க, அதனால பேச முடியல. அப்ப பார்த்தா அவங்க தேடி பார்த்தோன்னா காணோம்னால இவங்க வெளியில போய் பாக்குறாங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருச்சா அப்படின்னோன்னா பாம்பு இருக்கு, பாம்பு தான் முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்பு கூட சண்டை போட போறாங்க. பாம்பு ஒரு பாவி அப்பாவி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாம பாம்போட சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு அந்த பாம்பு வாய்க்குள்ளேயே வந்து போயிடுறாங்க. அப்பதான் அந்த அவங்க வாய்க்குள்ள போய் பாம்பு வாய்க்குள்ள போயிட்டா அவரோட ஹார்ட் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாம்பு வந்து குட்டி பாம்பா ஆயிடும்ல, ஜெயின் ஸ்னேக்கா இருக்குது. அப்ப வந்து இவங்க வாய்க்குள்ள போயிட்டு அந்த ஹார்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க. இப்ப ஹீரோயின் கரெக்டா எந்திரிச்சு வந்துடுறாங்க. எந்திரிச்சு வந்தாலும் என்னடா இங்க சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வந்து அந்த பாம்பு ரூலிங் வாய்க்குள்ள இருக்கத பாக்குறாங்க. உடனே ரூலிங் வெளில வந்தோடனே, எனக்காக நீ இதெல்லாம் பண்றியா, எனக்காண்டி நேரம் நீ ஸ்னேக்கு டின்னர் ஆயிடுப்ப அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் சொல்றாங்க, நீ வந்து பாம்பை தப்பா நினைச்சுக்கிட்ட, அது ரொம்ப நல்ல பாம்பு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் வந்து அவங்க ஹார்ட் எடுத்ததை வந்து சொன்னாங்க. நான் வந்து அது உன்னை முழுங்கிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு, நான் அதுகிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. அப்பதான் குடுக்க போயிட்டு உங்க மைண்ட மாத்திக்கிறாங்க. இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இது மாதிரி நீ யாருக்கும் ஆபத்து விளைவிக்காம இருந்தாதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா ரூலிங் வந்து என்னை சிம்மாஜியோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அது பண்ணி வைக்க மாட்டேன், நீனே வந்து இப்பதான் நல்லா இருக்க, என்னைய மாதிரி நீ வந்து இந்த மாதிரி ஆபத்துல போய் சிக்கிக்க நான் விரும்பல, அவனே ஒரு லூசு பைய, நான் சொன்னா நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க வந்து சரி இவ நல்லதுக்கு தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல. இங்க சிம்மாஜியை வந்து நான் 500 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் வந்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பாம்பு வருது. பாம்பு வந்துட்டு ஒரு ஐடியா கேட்பாங்க. அந்த ஐடியா என்னன்ட்டு போக போக தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இவங்க போய் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாஸ் நான் அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்றாங்க. சொல்லு என்னன்னு அப்படின்னோன்னா, இந்த மாதிரி எனக்கு வயிறு வலி இருந்தப்ப ரத்தம் கொடுத்து காப்பாத்துனீங்கல்ல, அது மாதிரி எனக்கு எப்ப வந்தாலும் நீங்க ரத்தம் கொடுத்து காப்பாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்ப என் மூட பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எப்பெல்லாம் நல்ல மூட்ல இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த ஐடியா எல்லாம் பார்த்தோம்னா யாருன்னா அந்த பாம்பு நண்பர் தான் கொடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தூங்குறதுக்காக கஷ்டப்படுவாரு, அதனால தூங்க வச்சுட்டா வந்து ஈஸியா வந்து அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கிடலாம்ல, ரத்தத்தை வாங்கிடலாம்ல அப்படின்ட்டு பாம்பு தான் வந்து ஐடியா கொடுக்கும். அதை வந்து இவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இவங்களை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு மருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் கொடுக்குறாங்க. அப்ப வந்து சிம்மாஜி நினைக்கிறாரு, இது வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா, இவளோட ஈவில் எல்லாம் அப்பதான் வெளில வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல. மறுபடியும் ரத்தத்தை பத்தி கேக்குறாங்க. உடனே சிம்மாஜி, உனக்கு வெக்கமாவே இல்லையா இதெல்லாம் கேக்குறதுக்கு, போங்கிட்டு உனக்கு அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க வந்து உடனே டியான் ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஒரு ரத்தம் கூட நம்மளுக்காண்டி தர மாட்டாங்க பாரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கூட பேசிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இந்த தாமரை இருக்கும்ல, அந்த தாமரை கிட்ட வந்து சீலை ஓபன் பண்ண வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்றாரு.
அப்ப பார்த்தா ட்ரை பண்ணல, அது ரொம்ப இவருக்கு பாடி ஹீட் ஆயிடுது, அப்படியே அனல்லாம் பறக்கிற மாதிரி ஆயிடுது. இவருக்கு என்னாச்சு அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் வந்து காட்டுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவருக்கு அப்படியே அனல் ஆவி பறக்குது, அதோட எபிசோட் முடியுது. ஸோ நம்ம எபிசோட் 4 வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி